வணக்கம் ஜெயன். இன்னைக்கு பாகிஸ்தான் பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். பிப்ரவரி மாதம் அப்படின்னா இந்தியாவில் அதிகமாக பேசப்படக்கூடியது இந்தியாவுடைய எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட். நாடு பொருளாதாரம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு, எது சரியாக போகுது தவறாக போகுதுன்றது அந்த வீடியோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பட்ஜெட், அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம், குறிப்பாக பாதுகாப்பு துறையை பற்றி. ஆனால் பாகிஸ்தானில் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் அப்படின்றது அவங்களுடைய இராணுவ வீரர்கள் எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க, எத்தனை பேர் காயமடைஞ்சிருக்காங்கன்றதுக்கான ஒரு அறிக்கையை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்வாங்க. இவங்களுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிஃப் பிப்ரவரி 11ஆம் தேதி அவங்களுடைய பாராளுமன்றத்தில் இந்த செய்தியை இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை அறிவிக்கிறார், புள்ளி விவரத்தை கொடுக்குறாரு. 2021 2026 இந்த 5 வருடத்துல KIA அப்படின்னு சொல்லக்கூடிய கில்டு இன் ஆக்ஷன், கொல்லப்பட்ட இராணுவ வீரர்கள் அந்த கணக்கு கொடுத்துருக்காப்புல 3141. இது இவங்க அரசாங்கம் ஒத்துக்கக்கூடியது 5 வருஷத்துல. கார்கில் போரை விட இது அதிகம். இன்ஃபேக்ட் 1965 யுத்தத்தை விட இது அதிகம். ஆனா இது ஒரு 5 மடங்கு நீங்க எக்ஸ்ட்ரா வச்சுங்க, அட்லீஸ்ட் 3 மடங்கு எக்ஸ்ட்ரா வச்சுங்க. கிட்டத்தட்ட 10,000 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. கொல்லப்பட்ட ராணுவ அதிகாரிகள் 170. இதையுமே நீங்க டபுள் பண்ணிக்கலாம். ஜூனியர் கமிஷன்ட் ஆஃபீஸர்ஸ், ஜூனியர் லெவல் அதிகாரிகள் 212 பேர், வீரர்கள் 2759, ஆக மொத்தம் 3041. இது 3 மடங்கு நீங்க மினிமம் ஏற்றிக்கலாம். ஏன்னா இவங்க சொல்றது அத்தனையுமே பொய் அப்படின்றது தெரியும். இப்போ இது வெறும் இராணுவத்தினர் மட்டும். இதன் பிறகு கைபர் பக்துன்குவா பலுச்சிஸ்தான்ல இயங்கக்கூடிய ஃப்ரான்டியர் கோட், நம்மளுடைய BSF மாதிரி வச்சுக்கலாம், இல்லை நம்ம CRPF மாதிரி வச்சுக்கலாம். ஃப்ரான்டியர் கோரோடைய கொல்லப்பட்ட எண்ணிக்கை அப்படின்றது அது ஒரு 5000 10,000 பேர் இருப்பாங்க. அதை பத்தி மூச்சே திறக்கல. பாகிஸ்தான் ரேஞ்சர்ஸ், நம்மளோட BSF உடைய இணையான ஒரு படை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது இணைனா தரத்தில் கிடையாது, அந்த சீருடையில். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் எவ்வளோ பேர் கொல்லப்பட்டாங்க அப்படின்றது தெரியாது. அது தவிர இவங்களுடைய CTDன்னு சொல்லக்கூடிய கவுண்டர் டெரரிசம் டிபார்ட்மெண்ட், துரந்தர் படத்தில் அதை பற்றி பேசியிருப்பாங்க. காவல்துறை இவங்க எவ்வளோ பேர் கொல்லப்பட்டாங்க அப்படின்றது தெரியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரைபல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய TSF, இதுல எவ்வளோ பேர் கொல்லப்பட்டாங்க அப்படின்றது தெரியாது. அதே மாதிரி இவங்களோட ISI மற்றும் இவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் பியூரோ, மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ்ல மர்ம நபர்கள் கொண்ட அக்கௌண்ட், அது ஒரு தனி. இது தவிர இவங்க கூட இராணுவத்து கூட வேலை செய்யக்கூடிய சிவிலியன் கேஷுவலிட்டி எவ்வளோ அப்படின்னு வேவே இருக்குல்ல. ஸோ இந்த 5 வருஷத்துல ரஃபா ஓப்பன் சோர்ஸ் அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு எஸ்டிமேட் போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் இறந்துருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. பாகிஸ்தானுடைய இராணுவம், துணை இராணுவம், இன்டெலிஜென்ஸ், கவுண்டர் டெரரிசம் யூனிட், ISI, மர்ம நபர்கள் எல்லாமே. இது தவிர இந்த யூனிஃபார்ம் போடாத பயங்கரவாதிகளாக இருக்கக்கூடிய லஷ்கர் இ தொய்பா, இவங்களுடைய கணக்கு அப்படின்றது இப்போ முக்கியமான காமெடி என்னன்னா, இவங்க இது இத்தனை நாள் வரைக்கும் உலகத்துல என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, பாகிஸ்தானோட ஆக்கிரமிப்புகள் இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் ரொம்ப அமைதியா இருக்கு, நாங்கள் அருமையாக அதை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொன்ன பொயிலேயே சில உண்மைகளை வச்சு இவங்க மாட்டிக்கிட்டாங்க. இப்போ POJKல, அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர்ல கொல்லப்பட்ட பாகிஸ்தான் வீரர்கள் 2034 பேர், அதாவது 3171. கிட்டத்தட்ட 65% இவங்க இராணுவ வீரர்கள் அதிகாரிகள் கொல்லப்பட்டது POJKல. 9 அதிகாரிகள், 10 ஜூனியர் அதிகாரிகள் மற்றும் 2015 வீரர்கள். ஸோ இந்த டேட்டாவை நம்ம பார்த்தோம் அப்படின்னா POJKல 65% கொல்லப்பட்ட இராணுவ வீரர்களோட சதவீதத்தில் 65% POJKல. அப்போ மிகப்பெரிய லெவல்ல அங்க போராட்டம், அங்க ஆயுதம் ஏந்திய அமைப்புகள் இவங்களுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க, விடுதலைக்கு எதிராக அப்படின்றதுக்கு ஆதரவா போராடுறாங்கன்றது தெளிவா தெரியுது. இவங்களுடைய பஞ்சாப் மாகாணத்துல 20%, கைபர் பக்துன்குவால 17, சிந்துல 14, கில்கிட் பால்டிஸ்தான்ல 5, பலுச்சிஸ்தான்ல 3%. இது எங்கேயாவது நம்புற மாதிரி இருக்கான்னு பாருங்க. பலுச்சிஸ்தானோட BLA மட்டுமே கடந்த 2 வருடங்கள்ல கொன்னது பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு 1000 பாகிஸ்தான் வீரர்கள்ட்ட இருப்பாங்க கடந்த 2-3 வருடங்கள்ல. ஸோ பலுச்சிஸ்தான் 3%னா இதுல 2 விதமான அனாலிசிஸ் நம்ம பண்ணலாம். ஒன்று, இவங்க எண்ணிக்கை 30,000 3000ன்னு காமிக்கிறாங்க, அப்பதான் இந்த மேத்தமெட்டிக்ஸ் செட் ஆகும். ஏன்னா பலுச்சிஸ்தான்ல 3% வீரர்கள் தான் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னா அப்போ 68% எவ்வளோ பேருன்றதை நம்ம இது பண்ணிக்கலாம். இல்லையா பார்த்தீங்கன்னா ஓவராலா போய் பேசி பலுச்சிஸ்தான்ல நாங்கள் கொல்லப்படலை அப்படின்னு சொல்லி லோக்கல்ல மாறத்தட்டுறதுக்கு இவங்க காமிச்சிருக்காங்க அப்படின்றது தெரியுது. பட் எங்கேயாவது இடத்துல நீங்க அக்கௌண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதையும் பார்க்குறோம். ஏன்னா இவங்களுடைய சடங்குப்படி இவங்க புதைக்க தான் செய்வாங்க. ஸோ அதோட கல்லறைகளோட எண்ணிக்கையுமே ஓப்பன் சோர்ஸ்ல துல்லியமாக போட்டு எடுக்க முடியும்.
இப்போ பிஓஜேகே அப்படின்றது பாகிஸ்தானுடைய 4% மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு சிறு இடம். இதுல 65% அப்படின்றது கிட்டத்தட்ட 20 மடங்கு ப்ரொபோர்ஷனேட்டா டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டா இருக்கு லாசஸ். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஆஃபீஸர் டு சோல்ஜர் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 2000 வீரர்களுக்கு 9 அதிகாரிகள், அதாவது ஒரு அதிகாரிக்கு 224 வீரர்கள் கொல்லப்படுறாங்க. ஒரு அதிகாரி கொல்லப்பட்ட 224 வீரர்கள் கொல்லப்பட்டாங்க அப்படின்னா பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா 4:1. ஏன்னா 433 வீரர்கள் 104 அதிகாரிகள். ஸோ கிளியர் கட்டா பாத்தீங்க அப்படின்னா பிஓஜேகேல இவங்க அதிகாரிகள் யாருமே போறது கிடையாது. அங்க அவங்க வீரர்கள் மட்டும் செத்துட்டு இருக்கிறாங்கன்றது தெளிவா தெரியுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பலுச்சிஸ்தான்ல 103 பேர் தான் இப்ப சமீபமா நடந்த தாக்குதல கொல்லப்பட்டதே பாத்தீங்கன்னா 500 பாகிஸ்தான் வீரர்கள். கம்ப்ளீட்டா பலுச்சிஸ்தான இவங்க வந்து இது பண்றாங்க. ஸோ பலுச்சிஸ்தானோட நேட்டிவ்ஸ் அங்க இருக்கக்கூடிய வீரர்கள் இளைஞர்களை இவங்க ராணுவத்துல சேர்க்கறது இல்லை அப்படின்றதும் தெரியுது. ஸோ பலுச்சிஸ்தான் டிப்ளாய்மெண்ட்டை இவங்க வரும் இந்த பஞ்சாபி ஃபோர்ஸஸை மட்டும் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது இதுல இருந்து தெரியுது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கொல்லப்பட்ட அதிகாரிகள்ல 61% பேர் பஞ்சாப் மாகாணத்தை சேர்ந்தவங்க. ஸோ இவங்களுடைய வீரர்கள்ல அதிகமா வீரர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா சிந்து பலுச்சு இந்த பகுதிகள்ல இருந்து கைபர் பக்துன்குவால இருந்து வராங்க. ஆனா அதிகாரிகள் பாத்தீங்கன்னா இவங்க பஞ்சாப்ல இருந்து தான் வராங்க. ஸோ கிளியர் கட்டா இங்கேயுமே ஒரு பயஸ் இருக்கு. இந்த ராணுவம் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்காதுன்றதுக்கான உள்ள இருக்கக்கூடிய ஒரு செய்தி இது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பிஓஜேகேல இவ்வளோ கேஷுவலிட்டிஸ் ஏன், இவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் ஏன் அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்தூர்ல இந்தியா தாக்குனதில்லை. நான் குறிப்பிட்ட ஒரு இடத்த சொல்லியிருந்தேன், வடக்கு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லையில குறிப்பாக பாராமுல்லா பகுதியில் ஒரு போஸ்ட்டை இந்திய ராணுவம் தாக்குனதில்லை. அங்கேயே ஒரு 50-100 வீரர்கள் இறந்து போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கிளியர் கட்டா இங்க வர்றது என்னன்னா ஆப்ரேஷன் சிந்தூர்ல கணிசமான அளவுக்கு நம்மளுடைய பிஓகே எல்லையில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் முகாம்கள் மீது இந்தியா நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்காங்கன்ற உள்ள செய்தியும் வருது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஓஜேகே பாப்புலேஷன் இவங்களுக்கு வந்து 3ஆம் தர 4ஆம் தர குடிமக்களை தான் அவங்க பார்க்குறாங்க. எவ்வளோ பேர் அங்கே கொல்லப்பட்டாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா பொலிட்டிக்கலாக எந்த இதுவும் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய செய்திகள்லாம் மறக்கடிக்கப்படுறதுனாலையும் அங்கே இருக்கக்கூடிய இன்டர்நெட் ஸ்பீட் எடுத்தீங்கன்னா 2G தான். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா சில இடங்களில் ஸ்ட்ரே சிக்னல்ஸாக 3G கிடைக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக இவங்க வந்து மாஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியுது. அதே மாதிரி ஒரு டெமோகிராஃபிக் இன்ஜினியரிங் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பிஓஜேகேல இருந்து எக்ஸ்பெண்டபிள்ஸாக எவ்வளோ வீரர்கள் வேணால் எடுத்துக்கலாம், இவங்க எவ்வளோ பேர் இறந்தாலும் நமக்கு கவலை இல்லை அப்படின்ற போது இங்கே இருக்கக்கூடிய முட்டாள்களுக்கு, அதுவும் காஷ்மீரில் இருக்கக்கூடிய சில முட்டாள்களுக்கு இல்லை செய்தி என்னன்னா, நாளைக்கு நீங்கள் போய் பாகிஸ்தானில் சேர்ந்தேமோ அப்படின்னு நீங்கள் கனவு காண்டுட்டு இருக்கீங்க. அது என்ன நடக்காது. அப்படி சேர்ந்தா உங்கள் நிலைமையும் இதுதான் அப்படின்றதான் மிக முக்கியமாக நம்ம பார்க்குறோம். ஸோ பாகிஸ்தானுடைய நேஷனல் ஆவரேஜ் அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலைவாய்ப்பின்மை அப்படின்றது ஒரு 8% இருந்தால் பிஓஜேகேல பார்த்தீங்க அப்படின்னா 22% இருக்கு. ஸோ வேற வழியே இல்லை அப்படின்றதுக்காக தான் அவங்க இந்த மாதிரியான ஒரு ரிஸ்கியான ஒரு இடத்துக்கு இவங்களுக்கு கீழே அடிமைகளாக வாழ்ந்து, இது ஒரு ராணுவமே கிடையாது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இது ஒரு மெர்சனரி ஃபோர்ஸ். இவங்க அதிகாரிகள் எல்லாமே பஞ்சாப்ல இருந்து தான் வருவாங்க. இவங்க யாருமே ஃபீல்டு ஏரியாவுக்கு போறதில்லை அப்படின்னு தெரியுது. நான் பயிற்சி முடிச்ச காலத்துல 180 சக அதிகாரிகள் என்னுடைய பேட்ச்மேட்ஸ் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 150 பேர் ஒரு 20 நாள் லீவுக்கு பிறகு நாங்கள் ஸ்ட்ரைட்டா போய் இறங்கின இடம்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீர் தான். இவங்களுக்கு கிளியர் கட்டா இதுல வந்து என்னன்றது தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிஓஜேகேல இருந்து வரக்கூடிய வீரர்கள், காஷ்மீரி வீரர்கள், இவங்க பக்கம் ஆக்கிரமிப்புல இருக்கவங்களுக்கு அவங்களுடைய கமாண்டோ படை பிரிவான ஸ்பெஷல் சர்வீசஸ் குரூப்ல அவங்க போக முடியாது, டேங்கி படைகள்ல போக முடியாது, ஏவியேஷன்ல போக முடியாது. ஏன்னா டேட்டா உள்ள பார்க்கும்போது இந்த இடத்துல சப்பா உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கேஷுவலிட்டிஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கு. பஞ்சாப் மாகாணத்துல கொல்லப்பட்ட அதிகாரிகள் வர்சஸ் வீரர்கள் 1:4, பிஓஜேகேல பார்த்தீங்கன்னா 1:224 அப்படின்றது நமக்கு தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் அண்ட் செக்யூரிட்டி ஸ்டடீஸ் பிக்ஸ்ன்ற அமைப்பு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பலுச்சிஸ்தான்ல இருக்கிறதுலேயே அதிகமாக கொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரர்கள் கொல்லப்பட்டது ஜனவரி 2026 அப்படின்றது. இதுல இவங்க சொல்றது ஆப்ரேஷன் ரதாஹுல் ஃபித்னா கவுண்டரிங் கியாஸ் அப்படின்னு அந்த ஆப்ரேஷன் லான்ச் பண்ணதுல 172 மிலிட்டன்ஸ் கொல்லப்பட்டாங்க அப்படின்றாங்க. பட் பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி இதை வந்து மறுக்கிறாங்க. ஒரு 27 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி இத்தனை நடந்த பிறகும் இவங்க சொல்லக்கூடிய கணக்கு அப்படின்றது சிரிப்பா இருக்குது.
5 வருடமா அவங்களை வந்து பிஎல்ஏ வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க கணக்கு காமிக்கிறதுனா 103 ராணுவ வீரர்கள் தான் கொல்லப்பட்டாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி 11 பலூச்சை சேர்ந்த அதிகாரிகள் கொல்லப்பட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ கிளியர் கட்டா இவங்க பலூச்சி வீரர்களை அங்க போட்டா நமக்கு எதிராக திரும்பிடுவாங்க, ராணுவத்துல ஒரு புரட்சி வந்துரும்னு பயந்துகிட்டு பலூச்சிஸ்தான்ல போஸ்ட் பண்றது கிடையாது. ரெண்டாவது, பலூச்சி இளைஞர்கள் பாகிஸ்தானுடைய ராணுவத்துல சேர்றது அப்படின்றது மிக மிக கம்மியா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பிஓஜேக்கள் இருக்கக்கூடிய வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களை, காஷ்மீர் இளைஞர்களை கொண்டு வந்து இவங்க பலூச்சிஸ்தான்ல கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியுது. அதே மாதிரி பஞ்சாப்ல இவங்களுடைய காஸ்ட் ஐதர்கள் இருக்கக்கூடிய வீரர்களை கொண்டு வந்து அவங்களையும் இங்க பலி கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியுது. இப்ப கைபர் பக்துன்குவா எடுத்தீங்கன்னா 534 பேர் இவங்க கணக்கு காமிச்சிருக்கிறாங்க. இந்த 534 அப்படின்றது டிடிபியோட ரிசர்ஜன்ஸ், தெஹ்ரிக் தாலிபான் பாகிஸ்தான் பஸ்தூனி ஃபைட்டர்ஸோட ரிசர்ஜன் 2021 தாலிபான்கள் வந்த பிறகு ஆரம்பிச்சது. இப்போ அவங்க பாத்தீங்க அப்படின்னா கடுமையான தாக்குதலை வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு காமெடி, நடுவில் ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. இவங்க ராணுவமும் டிடிபியும் அந்த பஸ்தூனிகள் அப்படின்றத இனப்பற்று எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல ஒரு தெஹ்ரிக் தாலிபான், இது இவங்க தடை செய்யப்பட்ட ஒரு பயங்கரவாத அமைப்பு, அந்த பயங்கரவாத அமைப்பை சேர்ந்து ஒரு தீவிரவாதியும் அதே மாதிரி பக்கத்துல பாகிஸ்தானுடைய ஒரு ராணுவ அதிகாரியும் ஒன்னா சேர்ந்து கை கோத்துக்கிட்டு கிரிக்கெட் மேட்ச் பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த பஸ்தூன் அப்படின்ற அந்த ஸ்ட்ராங் ஃபீலிங், அந்த இனப்பற்று மிக அதிகமா இருக்கு. இவங்களுக்கு அந்த தேசப்பற்றுன்றது கிட்டத்தட்ட இல்லைன்னே நம்ம சொல்லலாம். ஸோ இது ஒரு லோக்கல் லெவல் அவங்க எல்லாம் ஒன்னா தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்க நாளைக்கு பஸ்தூன் இனத்தை வந்து அழிக்கணும்னு நினைச்சாலோ இல்ல பஸ்தூனிகளே வச்சு இவங்களை போட்டு தள்ளணும்னு நினைச்சாலோ இவங்களால முடியல. அப்போ பஸ்தூன் பகுதிகளில், கைபர் பக்துன்குவா பகுதிகளில் இவங்க பஞ்சாப் சேர்ந்த வீரர்களை தான் பயன்படுத்தி ஆகணும், பிஓஜேகேவை சேர்ந்த வீரர்களை தான் பயன்படுத்தி ஆகணும். பலுச்சிஸ்தான்ல பலுச்சி வீரர்களை பயன்படுத்த முடியாது, சிந்தி வீரர்களையும் பயன்படுத்த முடியாது. அங்கேயும் இந்த பஞ்சாபி மற்றும் பிஓஜேகே சேர்ந்த வீரர்கள் தான் பயன்படுத்தி ஆகணும். பஞ்சாபை எடுத்தீங்க அப்படின்னா பலுச்சி வீரர்களை அங்க பயன்படுத்த முடியாது. ஸோ கிட்டத்தட்ட இந்த இராணுவத்தை துண்டா உடைக்கிறதுக்கு, நாட்டா துண்டா உடைக்கிறதுக்கான தெளிவான ஒரு ஃபால்ட் லைன் இங்க உருவாகி இருக்கு. இந்தியா மட்டும் பிஜேகேவை தட்டி தூக்கிட்டாங்க, நம்ம பக்கம் எடுத்துட்டோம் அப்படின்னா இவங்க இராணுவத்துக்கு வீரர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அப்ப இந்த நாடு வந்து இன்னொரு மோசமான நிலைமைக்கு போகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு பாப்புலேஷன் நம்ம கணக்கு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, பஞ்சாப்ல அவங்களுடைய பாப்புலேஷன் வெர்சஸ் 10 லட்சம் பேருக்கு எவ்வளவு ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்கன்னா 6 பேர். ஆனா பிஓஜேகேல பாத்தீங்கன்னா 452 பேரு, கில்கிட் பால்டிஸ்தான்ல பாத்தீங்கன்னா 107 பேர். ஸோ அங்க இருந்து தான் இந்த இளைஞர்களை ராணுவத்துக்கு கட்டாய சேவையை இல்லை காசை கொடுத்து சேர்த்து அவங்கள கொண்டு வந்து இவங்க இது பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறோம். ஸோ இந்த பஞ்சாபை விட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 75 மடங்கு இவங்களுடைய கேஷுவலிட்டி ரேட் அப்படின்றது அதிகமாக இருக்கு. இது ஒரு லாங் டேர்ம் ஃபோர்ஸ் சஸ்டைனபிலிட்டியை கொஸ்டின் பண்ணுது. 5,60,000 வீரர்கள் பாகிஸ்தான் ராணுவத்தில் பலுச்சிஸ்தான்ல இருந்து யாரும் சேர்றது கிடையாது, சிந்துல இருந்து சேர்றது குறைஞ்சு போயிருக்கு, பஞ்சாப்ல இருந்து சேரக்கூடியவங்க மிக அதிகமாக கொல்லப்படுறாங்க, பிஓஜேக்கேல இருந்து சேர்றவங்க அதிகமாக கொல்லப்படுறாங்க. அப்படின்ற போது இந்த அசீம் முனீர் போன்ற முட்டாள்கள் உலகம் முழுக்க போய் நாங்கள் அடியால் வேலை பார்க்குறோம், காசாக்கு பாகிஸ்தான் ராணுவத்தை அனுப்புகிறோம், சுதானுக்கு அனுப்புகிறோம், சவுதிக்கு அனுப்புகிறோம் அப்படின்ற போது எங்கேருந்து வருவாங்க அப்படின்றது தெளிவாக இருக்குது. ஸோ ஒரு வருடத்துக்கு இவங்க வந்து ஒரு 30,000 பேரை இப்போ ரெக்ரூட் பண்ணி ஆகணும் வருஷத்துக்கு. இதில் இந்த 30,000 பேரில் 20,000 பேர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர்ல தான் வராங்க. அப்படின்ற போது இந்தியா இதை மீட்டு எடுத்துட்டாங்க இந்த 2 வருடத்துக்குள்ள அப்படின்னா பாகிஸ்தான் கதையை ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் முடிக்கிறதுக்கான ஒரு அருமையான ஒரு பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டியும் மிலிட்ரி ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைச்சிருக்குது. இந்த டேட்டா நம்மளுடைய டீம், குறிப்பாக நம்மளுடைய டீம்ல இருக்கக்கூடிய ஒரு இளம் மெம்பர் முத்து எடுத்தது. இதை நீங்கள் சர்வசாதாரணமாக நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளோ உழைப்பு இருக்குது இதுக்கு பின்னாடி, அவ்வளோ டேட்டாவை செக் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.